வெல்கம் டு அம்மாவின் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பட்டர் பன். வீட்டுக்கிட்ட பக்கத்தில் கிடைக்கிற சாதாரண ஒரு பன்னை வச்சு நம்ம பட்டர் போட்டு எப்படி டேஸ்டியான ரெசிபி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறேன். பன்னை வந்து நான் அப்படி கட் பண்ணியிருக்கேன், ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கத்தியில் அறுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ தோசைக்கல் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த கல்லில் அப்படியே இப்படி வைக்க போகிறேன். வச்சுட்டு இந்த பட்டரை போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ கூட பட்டர் நம்ம அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த 2 பன்னையும் கட் பண்ணியிருக்கேன். 2 பண்ணி இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் பட்டரை அப்படியே மேலே தேய்ச்சி விடணும், சுற்றிலும் போட்டு விடணும். இது ஆவின் பட்டர் நான் இப்போ யூஸ் பண்ணுறது. நிறைய பட்டர் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட பட்டரை பூரா மெல்ட் ஆகி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே திருப்பி போட்டோம். அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், தீஞ்சு போய்டும். போட்டிருக்கோமா? இப்போ இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர். இந்த பக்கம் கொஞ்சம். இது வந்து செஞ்ச உடனே நம்ம சாப்பிட்றணும், அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு தடவை திருப்பி போட்டு அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இதுக்கு நடுப்புற கொஞ்சோண்டு சுகர், ஒயிட் சுகர் லைட்டாக கொஞ்சமாக போடணும். போட்டுட்டு ஒரு பட்டரை வச்சு நம்ம மூடிடணும். அவ்வளோதான். இந்த ஹீட்லே அது இன்னும் உருக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், சுவையான பட்டர் பன் ரெடி. இந்த பட்டர் பன் வந்து மதுரையில் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேருந்து கற்றுட்டு வந்தது தான் இது. இது மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன். இது செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும்.